எனக்கு முதல் திருமணம் நடந்தது. ஆனால் கணவர் இறந்து விட்டார். அவர் இறந்து 10 வருடங்கள் ஆகிறது. இரண்டாவது திருமணம் செய்து கொண்டேன். என் பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் என்னுடன் அவர்கள் பேசுவதில்லை. என்னுடன் பேசுவதற்கு சொன்னால் அவரை விட்டு வந்தால் பேசுவோம் என்று என் பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். அப்போ நான் என் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவா, என் கணவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகளில் ஒன்றாக இதை நான் பார்க்கிறேன். சமூக பிரச்சனை சார்ந்த இந்த சமுதாயம் மற்ற சமூகத்தோட கலந்து நாசமா போய் கிடக்குன்றதுக்கு இதுவெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. கணவர் இறந்துட்டாரு, 2வது திருமணத்தை அம்மா செஞ்சாங்கன்னா பிள்ளைங்க நின்று செஞ்சு வைக்கணும். அவங்க மனுஷி இல்லையா, உடம்பு இல்லையா, உணர்வு இல்லையா, உணர்ச்சி இல்லையா, தேவை இல்லையா? பிள்ளைங்க நீங்க இருந்தா அவங்களுக்கு தேவையெல்லாம் பரவலை கட்டி தூக்கி மூலையில வச்சிடலாமா? மற்ற சமுதாயத்தோட பழகி ஒருத்தனுக்கு ஒருத்தி கேடு கட்ட அவன் சொல்லி வச்சிருக்கான். தப்பு அது. ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது உருப்படாத கலாச்சாரம். அப்படி சொன்னதன் விளைவாகத்தான் ஊருக்குள்ள பூரா விபச்சாரம், அப்பாட்டி எல்லாம் பெருகினது. ஏங்கிறிய ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொல்லி